ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ்னால் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த உருளைக்கிழங்கோட இறால் சேர்த்து இன்னுமே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இறால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு இறால் எடுத்திருக்கேன். இந்த இறாலை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா சாஃப்டாக மசிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா சாஃப்டாக மசிச்சதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பும் சேர்த்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குல ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. நான் இதில் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இது ஒரு திக்கான மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம மாவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு மாவு தயாராகிடுச்சு, செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கைகளில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்துக்கலாம். இதை நம்ம கைகளில் இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு இதோட சென்டரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இறால் சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாவை நம்ம நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு உருட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவுலையும் நம்ம இறால் சேர்த்து நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். நம்ம கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ பால் சேர்த்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ பால் சேர்த்து நல்லா டிப் பண்ணிக்கலாம். இந்த டிப் பண்ண பொட்டேட்டோ பாலை கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன், அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பொட்டேட்டோ பாலையும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பொரிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சுடனதுக்கப்புறமா அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ பால் சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம இதை பொரிச்சு எடுத்தாலே போதும். ரொம்பவே சுவையான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, இதை திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா பொன்னிறமானதும் நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளவுதான், ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பொட்டேட்டோ பால்ஸையுமே நம்ம பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ளே சாஃப்டாக, அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க அந்த இறாலோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.